ஆக்சுவலாக கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு தான். எல்லாருமே ரொம்ப பொறுமையாக கோஆப்ரேட்டிவாக நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. இல்லாட்டி இது இவ்வளோ சீக்கிரம் கூட முடிச்சிருக்க முடியாது. அதாவது என்ஜேஎம்பிஎஸ்க்கு இது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நாங்கள் வந்து இவ்வளோ ஒரு ஃபிசிக்கல் சேலஞ்ச் இருக்குன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது வில் ரெண்ட் திஸ் பிளேஸ் அஹெட். ஸோ நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வரப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கும். பட் இந்த தடவை பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவாக பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. ஆமாம், இங்க வந்து அத்தனை காம்படிஷன், இந்த காம்படிஷனுக்கு வந்து அத்தனை பேருமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இவ்வளோ நேரம் பொறுமையா இருந்து எங்க கூட சேர்ந்து நீங்க வந்து இது எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணதுக்கு, பிசிக்கலா வந்துட்டு சுகுணா சொன்ன மாதிரி ரொம்ப அருமையா எங்களுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரெண்டாவது வந்து நம்ம இந்த ஃபெஸ்டிவல், இந்த ஈவெண்ட் பற்றி சொல்லணும்னா அவங்க எல்லாருமே மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கு ஒரு சான்ஸாக தான் வந்துட்டு நம்ம என்ஜேஎம்பிஎஸ் நம்ம வந்து பண்ணலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அஃப்கோர்ஸ் இதோட சேலஞ்சஸ் வந்து எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து இது வந்து சார்ட் அவுட் பண்ணிடுறோம். அண்ட் பிஃபோர் எல்லாமே நாங்கள் வந்து ரூம் வந்து பிளாக் பண்ணிக்கிறோம். அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்ததுக்கு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பேஸ் ரேம்போடும் இந்த பிளாஸ்டிக் அந்த பேஸ் ஷீட்டும் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனி கன்சர்ன்ஸ்னாலும் நீங்க சொல்லுங்க. அண்ட் நம்ம இப்போ ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி 1.5 hours நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து 4.5 feet by 5 feet கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த பிளாக் பேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து கோலம் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் 2 ஜட்ஜஸ் இப்போ இருக்காங்க. இன்னொரு ஜட்ஜ் வந்துருவாங்க. நான் இவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். இவங்க வந்து தேவி பிரியா, நம்ம வேதா டென்டல் கிளினிக் இருக்கு இல்லையா, அவங்களோட வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் ஃபவுண்டர் தேவி பிரியா. இவங்க வந்து இங்கே நியூயார்க் யூனிவர்சிட்டியில் வந்து டிடிஎஸ் முடிச்சிருக்காங்க. லாஸ்ட் 10 years ஷீஸ் ஒர்க்கிங் அஸ் அ டென்டல் சர்ஜன். நம்ம பாசிமணி ஏரியாலையும் இருக்காங்க, நியூயார்க்லேயும் இவங்க வந்து கிளினிக் வச்சிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து நம்ம கவிப்பிரியா. அண்ட் இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க வந்து சிம்பிளா சொல்லிடுவாங்க, நான் ஜஸ்ட் ஒரு ஹோம் மேக்கர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் நமக்கு தான் தெரியும் ஆஸ் ஹோம் மேக்கராக வந்து எவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்கு, எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குதுன்னு. அதனால வந்து பட் இன்னும் ஒரு முக்கியமான அவங்க சொல்லணும்னா வந்து ஷீஸ் அ சக்ஸஸ்ஃபுல் பேரண்ட். அவங்க பையன் வந்து ரட்கர்ஸ்ல படிச்சுட்டு இருக்காரு இப்போ காலேஜில். ஸோ ஷீஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் பேரண்ட். தேங்க்ஸ். இன்னொரு ஜட்ஜ் வருவாங்க, நாங்கள் அவங்களே வந்து நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறோம். நம்ம தமிழ் பள்ளியோட முதல்வர் பாக்கியலட்சுமி நம்ம வந்து விருந்தினர்களுக்கு வந்து அவங்க பொக்கே கொடுத்து வெல்கம் பண்றாங்க. We are going to announce the third prize now, and Tanmini irukanga, she is going to announce it. The third prize goes to team 1 Panchajanya. To team 4 தோழிகளின் வர்ணங்கள். really hard. எல்லாருமே நல்லா பண்ணிருந்தீங்க. Use of materials, color, aesthetics, theme. So it was a very tough decision. But finally, 3 பேர் சேர்ந்து டிசைட் பண்ணது வந்து the first prize goes to Narumuge. It was really something unique and different, and அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எங்களுக்கு மோர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இன்னொன்று வந்து அங்கேயும் வந்து அவங்க ஃபால்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு டீம். அண்ட் குட்டி பசங்க ஐ ஹாவ் டு டெஃபினெட்லி சே ஆதிரை அண்ட் வி ரியலி ஹேவ் டு அப்ரிஷியேட் த எஃபர்ட் அவங்க பண்ணது வந்து. எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும் வந்து ஸோ நெக்ஸ்ட் டைம் இவங்க தான் எங்க நம்மளோட
கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். எனக்கு சின்ன டிஃப்ரென்ஸில் தான் இந்த வின்னிங் எல்லாம். ஸோ மற்றபடி வந்து எல்லாருமே இட் இஸ் டூ குட். ரொம்ப டஃப் ஆக்சுவலாக. 4வது கொடுத்தாங்கன்னா கூட கொடுத்துருவோம். பட் நாங்கள் போய் கெஞ்சி கதறி கேட்டோம் ஒன்றே ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்க. பட் வேற மாதிரி கான்ஸ்லேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாருக்குமே. தேங்க்யூ தேங்க்யூ. Congratulations to all the winner. Amazing creativity. This is my first time looking at this size rangolis and really loved everyone's effort and beautiful. Thank you. And one more thing. ஆக்சுவலாக இந்த காம்படிஷன் கொஞ்சம் டிலே ஸ்டார்ட் தான் இருந்தது. எப்படி இருக்குமோ கொஞ்சம் நாங்கள் பயந்துட்டு இருந்தோம். பட் அஃப்கோர்ஸ் இப்போ எண்டிங் பார்க்கும்போது இட் வாஸ் ஹியூஜ் சர்ப்ரைஸ் எங்களுக்கு. ஏன்னா ஒரு டீமும் நீங்கள் எடுத்துக்க கான்செப்டும் சரி, உங்களோட டீமோட ப்ரெசன்டேஷனும் சரி, எல்லாமே வந்து வேற லெவல் தான். அது என்ன சொல்றதுன்னே தெரியல. அண்ட் அஃப்கோர்ஸ் வி வாண்டட் டு கெட் எவ்ரிஒன் ஒரு ப்ரைஸ் கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் 3 ப்ரைஸஸ் ஆல்ரெடி நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். பட் ஸ்டில் உங்களை வந்து நான் ஏமாத்த விரும்பலை. சங்கம் சார்பாக எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் 3 ப்ரைஸஸ் முடிஞ்சிச்சு, கேஷ் ப்ரைஸ். மீதி இருக்க 4 டீமும் நீங்கள் உங்களோட எஃபர்ட்டை ரொம்ப அழகாக வெளிப்படுத்திருக்கீங்க. அதுக்காக உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இப்போ நெக்ஸ்ட் March 7th வந்து விமன்ஸ் டே இருக்கு இல்லைங்களா செலிப்ரேஷனுக்கு. அதுக்கு நீங்க உங்களோட 4 டீம்ல இருக்க ஒரு டீம்ல இருக்க 3 பார்ட்டிசிபென்ட்ஸ்க்குமே we are having 10% டிஸ்கவுண்ட் உங்களோட இதுல. ஆல்ரெடி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கனெக்ட் வித் us. சப்போஸ் ரெஜிஸ்டர் பண்ணலன்னா சீக்கிரம் பண்ணிடுங்க. அங்க நிறைய ஃபன் இருக்கு. இதை விட லெட்ஸ் என்ஜாய். ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும்.